ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் இன்லைனர்ஸ் எபிசோட் 23. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஒரு வழியாக லாஸ்ட் எபிசோடில் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் ஒன்றா ஒரே ரூமில் ஜாலியாக அப்படியே படுத்திருக்காங்க. காலையில் எழுந்த உடனே ஃபைஃபாக்கு டவுட்டு. என்ன மாதிரி கனவு வந்தது, சூப்பர் கனவுன்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் வைனவனை ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கான். அதை பார்த்தனே தான் அவனுக்கே தோணுது, ஆஹா நடந்தது கனவெல்லாம் கிடையாது, உண்மையாகவே நடந்திருக்கு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். பார்த்தா வைனு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு கண்ணத்தை பிடிச்சி வரை கிள்ளிட்டு இருக்க. டக்குன்னு முழிச்சு பார்த்து குட் மார்னிங்னு சொல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஃபைவாக கொஞ்சம் ஓவராக தான் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு மார்னிங் கீஸ் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, உடனே வைன் டக்குன்னு அவன் லிப்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு இதுவும் மார்னிங் கிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிக்க ஷாக்காக இருக்குது ஃபைவாக்கு. அப்புறம் வைன் எந்திரிச்சு அந்த பக்கம் போயிட்டான். ஃபைவாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை, மார்னிங் கிஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பெட்டில் படுத்து உருண்டு பிறண்டு செம்ம காமெடி. அப்படியே ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு. அப்படியே பெட்ஷீட்லாம் போத்திக்கிறான், இந்த பக்கம் உருள்றான் அந்த பக்கம் உருள்றான், அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டே இருக்க. அப்புறம் ஒரு வழியாக காலேஜுக்கு கிளம்பி வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இவன் கார் வரும்போது தான் கரெக்டாக யோதா கன்னோட காரும் வருது. 2 பேரும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஃபைஃபா அப்படியே அவங்கள பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பில்டப் பண்ணிட்டு அந்த பக்கம் போகிறான். அங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணி வைனை வா அப்படின்னு சொல்ல, வைன் அப்படியே எழுந்திரிச்சு வெளியே வரான். கார்லேருந்து வெளியே வந்தோடனே ஹாய்ன்னு சொல்லி கன்னு வைனு யோதா அவங்கெல்லாம் அப்படியே பேசிகிட்டு இருக்க. ஏய் இன்னுமா நீ உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்க, நான் கூட நீ பிரேக்கப் பண்ணியிருப்பேன்னு நினச்சி அப்படின்னு வைனை பார்த்து கன்னு சொல்ல, எரும மாடு இருடா அப்படிங்கிற மாதிரி உதைக்கிற மாதிரி ஃபைஃபா போகிறான். பொறாம பிடிச்சவனிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் நம்ம கன்னு யோதா ஹக் பண்ணிட்டு நிற்க, இவனும் வேணும்னு வைனை ஹக் பண்ணிக்கிறான். யோதா அங்கே இருக்க கன்னோட கணத்தில் கிஸ் பண்ண, ஏன் நாளா பண்ண மாட்டேனா பாரு அப்படின்னு சொல்லி வைனோட கணத்தில் இவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணுற ஃபைஃபா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வைன் பார்த்துட்டே இருக்க. இங்கே பாரு, இது நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கன்னு யோதாக்கு கிஸ் பண்ண, யோதா கன்னுக்கு கிஸ் பண்ணன்னு, பாத்தியா இதெல்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு வாடா போலான்னு சொல்லி அவனுக்கு 2 பேரும் போகிறாங்க. அட பாவிகளா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, வைன் எனக்கு அதே மாதிரி வேணும் அதே மாதிரி வேணும்னு சின்ன பிள்ளைத்தனமா அப்படி பேக்கெல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் மாதிரி இருக்கணும், அவங்க 2 பேரும் மாதிரி வேணும்னு சொல்ல பிசாம இருங்கிற மாதிரி வைன் அப்படி கன்னத்தில் 2 கணத்துல கிஸ் பண்ண ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஃபைஃபாக்கு. இப்போ கிளாஸ்க்கு போகலாமான்னு சொல்லி கேட்க, ஐயோ எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் வைனை கூட்டிகிட்டு வந்துட்டான். அங்கே ஜேவும் பெண்ணும் நின்றுட்டு இருக்க. இந்தாங்க இவனை பத்திரமா பார்த்துக்குங்க சரியா அப்படின்னு சொல்ல, ஃபைஃபா நான் பெரிய பையன், நான் ஒன்று கிண்டர் கார்டன் குழந்தை கிடையாதுன்னு சொல்ல, என்ன இருந்தாலும் 2 மணி நேரம் கிளாஸில் இருப்பேன், உன்னை பார்க்க முடியாதுல்ல அதனால தானே சொல்ல, பார்த்து நடந்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஏய் நீ என் பாய் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி ஃபைஃபா சொல்ல, எனது பாய் ஃப்ரெண்டான்னு அவனுக்கு 2 பேரும் கேட்க டக்குன்னு வைன் போய் வாய மூடிட்டான். ஏய் ஆமாம் ஆமாம் இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட், இங்கே பார்த்தீங்களா இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு, க்யூட்டாக இருக்கான்ல இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு போகிற வர எல்லாருக்கிட்டையுமே ஃபைஃபா சொல்லிட்டே இருக்கான். போதும் போதும் என்னை டீஸ் பண்ணது ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி வைன் சொல்ல, சரி ஓகே நான் கிளாஸ்க்கு போகிறேன், ஐ மிஸ் யூன்னு சொல்லி ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். ஐயோ இந்த கிஸ் எல்லாம் என்னோட பாய் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி பின்னாடியே காமெடி பண்ணிட்டு போக நிறைய பேர் வராங்க. எல்லார்கிட்டையும் அவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு, க்யூட்டாக இருக்கானன்னு சொல்லிட்டே போக இதெல்லாம் பார்க்கும்போது வைனுக்கு வெக்கமாக வருது. பென்னுக்கும் ஜேக்கும் செம்ம டென்ஷனாக இருக்குது. என்னதான் நடந்தது ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு சொல்லி அவன் கழுத்துல கையை போட்டு கேட்க, சொல்றேன்டாங்கிற மாதிரி அப்படியே அமைதியா இருக்கான் வைன். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபைஃபா கிளாஸுக்கு வரும்போதே செம்ம ஹாப்பி மூமெண்ட்ல வந்துட்டு இருக்கான். சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. என்னாச்சு நல்லா இருக்கீங்களா, அட்டெண்டன்ஸ் எல்லாம் போட்டாச்சா, சூப்பர் ஹாப்பியா இருக்கு, ஏ ப்ரோ எப்படி இருக்க, ஹாய் மேன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா வெதர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூரியன் கொள்தேங் வேத்து கோட்டேங் அதே மாதிரி டைலாக்ல தான் நம்ம பூரி பேசிட்டு இருப்பான். வெதர் சரியில்லை, ஏசி ஆன் பண்ணலாமா, ஹாட்டா இருக்கா அப்படி இப்படின்னு அவன் வேற ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. ஃபைஃபா அதெல்லாம் காதுல வாங்குற மாதிரி தெரியல, அப்படியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான், டான்ஸ் ஆடுறான் பாட்டு பாடுறான், அப்படியே மைண்ட் வைஸ்ல என்னென்னமோ கேட்குது, ஒரு மாதிரி ஹாப்பி மூட்ல அவன் சுத்திட்டு இருக்கான். என்னடா அவன் மூடி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் போல இருக்குன்னு பூரி கேட்க, ஆமாடா பாட்டு பாடணும் போல இருக்கு வாடா பாடலான்னு சொல்லி அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்காங்க. பாட்டுலயே சில டைலாக் வேற வருது, நம்ம இப்படி இருந்தோம்னா கண்டிப்பா டிசிப்ளின் ஆஃபீஸ்க்கு நம்ம 2 பேரும் கூட்டிட்டு போயிருவாங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி பாடிட்டே பேசிட்டு இருக்கான் ஃபைஃபா. அப்புறம் இங்க வைனை பென்னும் ஜெயும் கூட்டிட்டு போய் கேட்க, ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களாடா, எப்படா, நேத்து தான் என்கிட்ட ஃபைஃபா கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன், நான் அவங்களை லவ் பண்ணேங்கிறது உங்களுக்கு தான் தெரியும்லடா அப்படிங்கிற மாதிரி வைன் சொல்றான். தெரியும் பட் எதிர்பார்க்கவே இல்லை, பாத்தியா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பென்னு சொல்ல, ஏன் உனக்கு அவன் ஃப்ரெண்டு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜெயும் சொல்றான். இப்படியே எனக்கு காமெடி பண்ணிட்டு இருக்க. டோர்கிட்ட இருந்து ஃபோன் வருது வைனுக்கு.
ஃபோன் எடுத்து பார்க்குறான். பட் அட்டன் பண்ணலாம், அமைதியாக இருக்க. யார் அவனுக்கு கால் பண்ணான்னு பென்னு கேட்குறான். எந்த பதிலும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எப்பயுமே இவங்க காலேஜில் படிப்பு இருக்கோ இல்லையோ, ஒரு காம்படிஷன் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அங்கே காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஏதோ காம்படிஷனுக்காக பையன் செம்ம கத்திட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம ஆமும் சாண்டும் புலம்பிட்டு இருக்காங்க. அவனை பாரு, அவன் ஏன் இப்படி இருக்கான், ஏதோ மிலிட்ரி ட்ரைனிங் கேம்ப் போற மாதிரி போறான், கான்டெஸ்ட் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையும் தள்ளி நின்று கன்னு பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு போக்கு, ஏன் ஆம் வித்தியாசமா இருக்காங்கன்னு ஆம் கிட்ட போய் கேட்குறான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் கான்டெஸ்ட் தான் நடக்குது, அவரையும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்கன்னு சொல்ல, அதுவா, அந்த மேட்ரை பத்தி உனக்கு சொல்றேன். அவன் ஏன் அப்படி இருக்கான்னு தெரியுமா? ஏன், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஆம் சொல்றான். ஃபீல் பண்றானா? என்ன ஃபீல் பண்றாங்க? அதுவா, அது ஒரு பெரிய கதை தெரியுமா, அதை பத்தி உன்கிட்ட சொல்றேன்னு சாண்டு சொல்றான். இல்ல இல்ல, நீயே சொல்லு. அவன் அவனோட பார்ட்னரோட பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஆம் சொல்றான். என்னது, பிரேக்கப் பண்ணிட்டானா? ஆமா ஆமா, பாவம் ஹார்ட் பிரேக்ல இருக்காரா? ஆமா, அதனாலதான் இப்படி லூசு மாதிரி நடந்துக்கிறான். ஒன்னு பண்ணிட்டே இருக்கான், கொஞ்சம் வேற மாதிரி பிஹேவ் பண்றான். பாத்தியா, அவனால சாப்பிட முடியல, தூங்க முடியல, அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்கான். அதை பத்தியே தான் புலம்பிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி ஆமும் சாண்டும் சொல்லிட்டே இருக்கா. அதெல்லாம் கேட்கும்போது கண் அப்படியே எமோஷனல் ஆயிட்டா. பாவம்ல, ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, ஆனா என்ன பண்றது, அவன் லைஃப் பார் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஃபைஃபா பையன் மொபைலை பாக்குறான், கீழே வைக்கிறான், மொபைலை பாக்குறான், கீழே வைக்கிறான், டென்ஷனா இருக்கு. இது எல்லாத்தையுமே யோத்தா தள்ளி நின்று வேற தள்ளி உட்காந்து பார்த்துட்டு வேற இருக்கான். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. ஃபைஃபா அப்படியே அப்செட்டா இருக்கான். கடைசியில பேகை தூக்கி போட்டுட்டு வேகமா வெளியே போயிட்டான். அவன் போறதை பார்த்துட்டு என்னமோ நடக்குதுன்னு யோத்தாக்கும் புரியுது. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக இங்க இவனுங்க 3 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்து போக்கு சும்மா டென்ஷனா இருக்கு. கையில இருக்கலாம் தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு இது ஏதோ புலம்பிட்டு கத்திக்கிட்டே இருக்கான். பாவம், அவன் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அடுத்து ஃபைஃபா இங்க வெளியே வந்து ஏதோ யோசிச்சிட்டே இருக்க. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி யோத்தா வந்து கேக்குறான். ஒன்னும் இல்லையே, ஏன் கேக்குற? ஒன்னும் இல்லை ஃபை, நீ பார்த்தா வித்தியாசமா இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சரி சொல்றேன். அதாவது ஒயின்னு டோரை மீட் பண்ண போயிருக்கான். ஸோ எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டோர் அவனை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டானா, அதனால போயிட்டான்னு சொல்ல, யார் அது டோரு, ஒயினோட ஃபாஸ்ட் லவான்னு சொல்லி கேட்க, டேய் அதை பத்தி எதுக்கிட்ட பேசுற, அதை பத்தில பேசாத, அது பாஸ்ட். இப்போ ஒயின் லவ் பண்றது ஒரே ஒரு லவ், நான் மட்டும்தான், அதை மண்டையில ஏத்துக்கோன்னு சொல்ல, அதெல்லாம் ஓகே, அதை முதல்ல நீ நினைச்சுக்கோ, நீ அவன் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி யோத்தா சொல்றான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்க பாரு, அவனை மீட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மெசேஜும் அவன் எனக்கு பண்ணிட்டே தான் இருக்கான். நான் அவனை நம்புறேன், நான் அவனை நம்பாமலாம் எதுவும் கிடையாது. சரி அப்புறம் என்ன, ஆனா ஒயின் ரொம்ப கியூட்டா இருக்கானே, என்னடா உன் பிரச்சனை, அவன் எவ்வளவு கியூட்டா இருக்கான்ல, எனக்கு அதான் பிரச்சனையா இருக்கு, ஓவரா பேசுறடா அப்படின்னு யோத்தா சொல்றான். என்னதாண்டா உன் பிரச்சனை, சொல்லி தொலையேண்டா. அவன் ரொம்ப கியூட்டா இருக்கானா, ஸோ நான் ரொம்ப பொசசிவா இருக்கேன், அதான் பிரச்சனை. அவன் என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரியும், பட் என்னால டோர் கூட அவனை தனியா அனுப்ப முடியல. ஏன்னா நான் பொசசிவா இருக்கேன், அப்செட்டா இருக்கேன், ஜெலஸா இருக்கேன், சேட் பப்பி மாதிரி இருக்கேன். புரியுதா யோத்தா அப்படின்னு சொல்ல, எல்லாமே புரியுது, ஏன் தான் இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்ல, ஃபைஃபா அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா வாய் நிற்கிறான். ஓடி போய் ஃபைஃபா, நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லி ஹாக் பண்ணிக்க. நீ என்ன மிஸ் பண்ணியா? ஆமா, நானும் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்ல, டே இப்பதான் மீட் பண்ணானுங்க ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, அதுக்குள்ள மிஸ் பண்றேன்னு ஹக் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது யோத்தாக்கு கடுப்பா இருக்கு. நாளைக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு நீ வானும் வாயினை கூப்பிட, கண்டிப்பா நான் வரேன்னு சொல்ல, ஃபைஃபாவோட பேசு டோட்டலா மாறிடுச்சு. சொல்லிட்டு யோத்தா அந்த பக்கம் போயிட்டான். எனக்கு அங்க போகலாம் பிடிக்கலன்னு சொல்ல, இங்க பாரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு பிரச்சனைய நம்மளால சால்வ் பண்ண முடியலன்னா இன்னொருத்தர் ஹெல்ப் வேணும். ஸோ நீங்க சொன்னபடி உங்களால சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைய உங்களுக்காக நான் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்க கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒயின் சொல்ல, ஒரு மாதிரி இருக்கு ஃபைஃபாக்கு. அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கா ஒயின். ஒரு மாதிரி இப்படி திங்க் பண்ணிட்டே இருக்க. ஸோ இந்த பிரச்சனைய உங்களால சால்வ் பண்ண முடியல, நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், தப்பா அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான், ஆனா நீ ரொம்ப கியூட்டா இருக்கடான்னு அவன் கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு ஃபைஃபா அவனை பார்த்துட்டே இருக்கான். என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ கியூட்டா அப்படின்னு சொல்லி ஓவரா பேச, நீ கொஞ்சம் ஓவரா தாண்டா பேசுறேன்னு வாயினும் சொல்றான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி டோர்கிட்ட பேசுனே அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. 2 பேரும் ஹோட்டல்ல மீட் பண்ணியிருக்காங்க, டோரும் வாயினும். நேற்று திடீர்னு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லாமல் போயிட்டு சாரின்னு சொல்ல, நேற்று என்ன கொஸ்டின் கேட்டான், என் மேலே உனக்கு மறுபடியும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு டோர் கேட்டிருப்பான். அதுக்கு பதில் என்ன சொன்னான்னு நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, நான் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாயின் அந்த பக்கம் போயிருப்பான். டோருக்கு ஒரு மாதிரி இருக்கும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிட்டானேன்னு. பரவாயில்ல விடு, அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்பான். ஏதாவது ஃபுட் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க, அப்படியே அமைதியாகவே வாயின் உட்காந்துருக்கான். டோர் அப்படியே அந்த மெனு கார்டெலாம் செக் பண்ணிட்டு இருக்க. ஆல்ரெடி எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தது உண்மைதான், பட் அது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்கிறான்.
அப்ப இருந்தது. ஆனா இப்ப அது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பதில் சொல்லியிருப்பான். நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. இருந்ததுன்னா இருந்தது. பட் இதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் வருமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கு டோருக்கு. டோர் கேட்குறான், உன் மனசுல வேற ஒருத்தவங்க இருக்காங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்ல, ஓ அப்படியா, அந்த ஸ்டேஜ்ல பாட்டு பண்ண அந்த சிங்கர் தானே அது அப்படின்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குவா எனக்கு. ஆமான்னு சொல்லி தலையாட்டுறான். சாரி, இதை உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது என்னோட தப்புன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நீ நீ பெஸ்ட்டாக இருக்க பார்த்தியா, உனக்குள்ள நீ நல்லா இருக்க, அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, தேங்க்யூ என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி வாயின்னு சொல்கிறான். அதனால என்ன, நம்ம 2 பேரும் இனிமேல் பிரதர்ஸாக இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டோர் சொல்கிறான். இதை கேட்டோடனே ஃபைவாக்கு இன்னும் கடுப்பாக இருக்குது. அவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரதரால இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ஏன் என் மேலே ஜெலஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே வாயின் கேட்க, அப்புறம் ஜெலஸாக இல்லாமல் இங்கே பாருங்க, எனக்கும் டோருக்கும் இடையில இருந்தது எல்லாமே முடிஞ்சு. ஃபைவாவை மட்டும்தான் ஒயின் லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிஹர்சல் ஆரம்பிக்கலாமா போகலாமா அப்படின்னு சொல்ல, போகலாங்கிற மாதிரி பார்த்துட்டே அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். இருந்தாலும் ஃபைவாக்கு ஹாப்பியாக இருக்குது. ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கானே, என்னோட ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி தொலைஞ்சு போயிருச்சு, சுத்தமாக தொலைஞ்சு போயிருச்சு, நான் உன்னை ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே போக, அதுக்கப்புறம் இங்கே ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு, அந்த கான்டெஸ்ட்கான பர்ஃபார்மன்ஸு. ஃபைவா தான் அங்கே மேலே இருக்கான். இங்கே கன்னும் வைனு மட்டும் உட்காந்துருக்காங்க. உனக்கு தெரியுமா யோத்தாவையும் ஃபைஃபாவோட அம்மாவை பற்றி அப்படின்னு சொல்லி கன்னு கிட்ட கேட்க, தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்லி வைன் கிட்ட கன்னு சொல்கிறான். பாஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இல்லை, நிறைய பிரச்சனை அவங்களுக்குள்ளே போயிட்டே இருந்தது. யோத்தா அவங்க அம்மா கிட்ட சரியாக பேசுறதே இல்லை, இப்போ தான் எல்லாமே சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன் சொல்லிட்டே இருக்கான். பட் ஃபைஃபாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பி இல்லை, ரொம்ப நல்லவன் இல்லை, எப்பயுமே அவன் நிறைய ஹெல்ப் பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே தான், பட் என்னது, ஃபைவா இதில் ஹர்ட் ஆகலை, யோத்தா தானே ஹர்ட் ஆனா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி கன் பேசிகிட்டே இருக்க, ஃபைவா மாதிரி இருக்கணும் தெரியுமா, ஹாப்பியாக பர்ஃபெக்டான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்ட் லைஃப் கிடையாது. அவங்களோட பர்ஃபெக்ட் லைஃப்பில் மணி மட்டும்தான் முக்கியம்னு இல்லை, எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கன் அப்படியே ஆரம்பிக்க, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான் வைனுக்கு ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபைவா ஓகே கிடையாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நீ கன்னுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன சொல்ற நீ, ஃபைஃபா ஓகே கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படிங்கிற மாதிரி வைன் லைட்டா தலையாட்ட, திரும்பி பார்த்தா ஃபைஃபா பிஸியாக அங்கே ஒர்க் பண்ணிட்டு அப்படியே திரும்பி இவனை பார்த்துட்டே இருக்கான். ஸோ நடந்த எல்லாத்தையுமே கன் கிட்ட சொல்லிட்டான் போல வைனு. அப்புறம் வீட்டுக்கு டின்னருக்காக வராங்க. வந்தோடனே கன் ஓடி வந்து அம்மா அப்படின்னு சொல்லி யோத்தோட அம்மா ஹாக் பண்ணிட்டு, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன்னு சொல்ல, எல்லாரும் வந்தாச்சா சாப்பிடலாமான்னு அப்பா வராரு. ஸோ வைனும் அங்கே வந்திருக்கான். பட் வைனும் ஃபைஃபாவையும் யாருமே கண்டுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நான் இங்கே இருந்தால் தனியாக இருக்கணும், நீ இப்போ என் கூட இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி வைனை பார்த்து ஃபைஃபா சொல்ல, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேங்கிற மாதிரி அவனும் பார்த்து தலையாட்டுறான். சரி வா போல அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அப்படியே வராங்க. அதுக்கப்புறம் டேபிள் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எல்லாருக்குமே. அப்புறம் நியூட்டன் சொல்கிறான், ஆமாம் அன்னைக்கு பாரில் குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்திய ஒருத்தரை பற்றி, அவன் தானே இந்த வைன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதில் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணுமே கன், செம்ம காமெடியாக இருந்தது இவன் பண்ண தெரியுமான்னு சொல்ல, ஃபைஃபாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இருடா உன்னோட நக்கட் கிளிப்பை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. வைன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீயும் ஃபைஃபாவும் ஒன்றா இருக்கீங்களான்னு அப்பா கேட்க, அது ஆமாம் நான் மறந்தே போயிட்டேனே, ஃபைஃபா உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னான், எப்படி லவ் பண்ணணும்னு சொன்னானா அப்படின்னு சொல்ல, ஃபைஃபாக்கு லவ் பண்ணுறது நல்லா தெரியும், ஸோ அவங்க அளவுக்கு யாரும் லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி வைன் சொல்ல, அதை கேட்டுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, தேங்க்ஸ் வைன், என் பையனை ஓப்பனாக அவன் மனசில் இருக்கிறத சொல்ல வச்சதுக்கு அப்படின்னு சொல்லி வைனை பார்த்து அம்மா சொல்ல, ஃபைஃபா அப்படியே அமைதியாக இருக்கான். ஒரு அம்மாவா என்னால் பண்ண முடியாததை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, அம்மா எதுக்கு இப்போ எமோஷ்னல் ஆறீங்கன்னு ஃபைஃபா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்க, பட் எனக்கு எல்லாமே தெரியும், நீ உன்னோட லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ அப்படி இல்லை, ஏன்னா உனக்கு கில்ட்டியாக இருக்குது, நான் உன்னை சூஸ் பண்ணது, உன்னை விட்டுட்டு போனது கரெக்டா அப்படின்னு அம்மா கேட்க, அப்படியே அமைதியாக இருக்கான் ஃபைஃபா. என்னம்மா பேசுகிறீங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, உன்னோட ஃபீலிங்ஸை நீ உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன், வெளியே சொல்லவே மாட்டேன், எனக்கு தெரியும், எல்லாரும் பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருக்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிற, ஆனால் அப்படி கிடையாது, உன் மனசுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஃபைஃபா எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாகவே இருக்கான். அம்மாவுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஐம் சாரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலாங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட டைரெக்டாக பேச என்னால் முடியல, ஏன்னா நீ ரொம்ப நாளாக உன் மனசில் இருக்க பிரச்சனையை உனக்குள்ளேயே போட்டுருந்துருக்கீல, என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, அம்மா என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் விடுங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபாக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்னென்னா நீங்கள் என்னை லவ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன், ப்ளீஸ்
நீங்கள் என்ன லவ் பண்ணணும். அட்லீஸ்ட் அடுத்தவங்கள மாதிரி யோத்தாவை லவ் பண்ணுறதுல ஒரு பாதியாவது என்னை லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவ்வளோதான். அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்ல யோத்தாக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், உன்னை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டதே கிடையாது. எப்பயுமே உன்னை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா நீ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ எல்லாருமே உன்னை லவ் பண்ண வைப்ப, உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே கைண்டாக இருப்ப. ஸோ அதனால இது வரைக்கும் நான் உன் மேலே அக்கறையே இருந்ததில்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக உன்னை மற்றவங்கள விட கம்மியாக லவ் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. உன்னையும் நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். அந்த லவ் உண்மையாகவே ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே ஃபைஃபாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃபைஃபாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐ லவ் யூமா அப்படின்னு சொல்ல, நானும் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு சொல்லி அம்மா அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்பா போய் 2 பேரும் அழுகாதீங்கன்னு சொல்லி பின்னாடி இருந்து அப்படியே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாகவே ஒரு பேட் பேரண்டாகவே இருந்திருக்கேன்ல அப்படின்னு அப்பாவும் சொல்கிறாரு. அம்மா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க அப்படியே பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. அப்பா சொல்கிறாரு, வைனுக்கும் கண்ணுக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்கள் பசங்களை நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறீங்க. அதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது கண்ணுக்கு. கண் அப்படியே யோத்தாவை பார்த்துட்டே இருக்க, ஃபைஃபா அப்படியே வைனை பார்க்குறான். ஒன்றும் இல்லை, நான் இருக்கேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க 2 பேரும் கை அப்படியே டச் பண்ணிக்கிறாங்க. ஒரு செகண்ட் வைனுக்கு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. ஃபைஃபாக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அவனை பார்த்து சிரிக்க கை 2 பேரும் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்க அதுக்கப்புறம் சாப்பிட்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. கண்ணை ஹேக் பண்ணிட்டே யோத்தா வரான். என்னதான் பிரச்சனை? என் அம்மாக்கு இப்போ என்னை விட ஒன்றும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. என்னடா நடந்தது? உண்மையை சொல்கிறேன்னு சொல்ல, ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு நான் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? அது சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுடான்னு சொல்லி கணத்தில் கிஸ் பண்ணிட்டே இருக்க, நீ பேசாம இரு, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, சொல்றியா இல்லையா? இப்போ நீ சொல்லி ஆகணும்னு சொல்லி பெட்டில் படுக்க வச்சு வேணுனே அவன்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கான். சொல்லுடா சொல்லு, என்ன சொன்ன என்ன சொல்லுன்னு கேட்க, அவன் சொல்ற மாதிரி இல்லை. போதும் விடு, நானே பதில் சொல்றேன், இதுக்கு மேல என்னால முடியலன்னு சொல்ல, சரி என்ன பிரச்சனை? அம்மாக்கும் ஃபைஃபாக்கும் இடையில கொஞ்சம் பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஸோ அதை நான் சால்வ் பண்ணி வச்சேன், அவ்வளவுதானு சொல்ல. என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி யோத்தா கேட்க, கண்ணு பேசுறான். இதில் நான் எதுவுமே பண்ணலை, நான் பண்ணுறது எதுவும் இல்லை. கொஞ்சம் சீக்ரெட்ஸ் இருந்தது 2 பேருக்கு இடையில. ஸோ அந்த சீக்ரெட்டை அம்மானால டைரெக்டாக ஃபைஃபா கிட்டே பேச முடியல, நான் சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அட பாவி இதெல்லாம் பண்ணியா நீன்னு சொல்லி அவனை அப்படியே படுக்க வச்சு அவன் கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க தெரியுமான்னு சொல்ல, இப்போ எனக்கு என்னோட ஹார்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு கண்ணை பார்த்துட்டே இருக்கான் யோத்தா. கண்ணவனை பார்த்துட்டே இருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேமிலிக்காக நீ நிறைய பண்ணியிருக்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஏன்னா நான் இந்த உலகத்தோட சன்சைன்பா, எல்லாரையும் சிரிக்க வைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி கண்ணவனை பார்க்குறான். அப்புறம் நம்ம யோத்தா போய் எமோஷ்னலாக பார்க்க அப்படியே கண்ணுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரோட கிஸ் லென்த்தியாக போயிட்டுருக்க. அதுக்கப்புறம் நம்ம யோத்தா கண்ணுக்கிட்ட பர்மிஷன் கேட்குறான். அதுக்கப்புறம் நான் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு, இதெல்லாம் போய் கேட்பியாடா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேருக்கு இடையில க்யூட்டா அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக ஒரு ரொமான்டிக் சீன் 2 பேருக்கு இடையில மேட்ரோ வழியாக நடந்து முடிஞ்சு. அப்புறம் வைனையும் ஃபைஃபாவையும் காட்டுறாங்க. ஃபைஃபா சொல்கிறான் வைனுக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு. நீ கொடுக்குற இந்த தேங்க்ஸ்க்கு பதில பணமாக கொடுத்தா நான் பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி வைன் சொல்கிறான். அவ்வளோதானே, இரு பணம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடு, நீ ரொம்ப பெரிய பணக்காரன்பா, அதனால இதெல்லாம் ஈஸியாக தான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு இந்த டைமில் உன் கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வைன் சொல்ல, அதை கேட்டோன்னே ஃபைஃபாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாது, என் கூடயே தான் இருக்கணும்னு சொல்லி டக்குன்னு அவனுக்கு கேஸ் பண்ண, அதை பார்த்தோன்னே வைனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐ லவ் யூ ஃபைஃபான்னு சொல்ல, ஐ லவ் யூ தி சேம். ஒன்றும் சேம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி ஃபைஃபா கேட்க, உன்னை விட நான் தான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் வைன் போக அவனை பிடிச்சி இழுத்துட்டு ஃபைஃபா அவனை பார்த்துட்டே இருக்கான். ஒரு செகண்ட் வைன் அப்படி அவனை பார்த்துட்டே இருக்க, நீ என்ன சொன்ன சொல்லு, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையாவே என்னை விட நீ என்ன ரொம்ப லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஃபைஃபா சொல்ல, நீ நம்பி தான் ஆகணும், ஒரு நாளும் ஒன்று நான் நிறைய லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வைன் சொல்ல, அதை கேட்டோன்னே ஃபைஃபாக்கு அப்படியே கொஞ்சம் எமோஷ்னலாக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, எமோஷ்னல் ஆனாவே 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ கிஸ்ஸிங் அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக க்யூட்டாக போயிட்டே இருக்க, இவன் விடுற மாதிரி தெரியல, கார்டனில் தான் லவ் பண்ணுவானுங்க போல இருக்கு. அவனுக்கு ரூம்குள்ளே இவனுங்க கார்டனில். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலேஜுக்கு வைன் வந்துட்டான். அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அதாவது அந்த பிரேஸ்லெட்காக, ஒரு மியூசிக் கான்செர்ட்காக அங்கே தவான் வரான். அவன்கிட்ட போய் நீ டைரெக்டாக உன்னோட பிரேஸ்லெட்டை வாங்கிக்கலான்னு சொல்ல, அது என்ன மாதிரியான கான்செர்ட்னு கேட்க, மியூசிக் கான்செர்ட், நிறைய பேர் வருவாங்க, தவான் கிட்ட வாங்கிக்கோ சரியா, அது ஒரு மியூசிக் கேம்ப் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும், உனக்கு யோத்தாக்கு 2 பேருக்கு டிக்கெட் இருக்குன்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு சொல்லி வைன் வாங்கிட்டான். யோசிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லாம்
சும்மா தான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நான் உங்ககிட்ட கேட்கணும். இந்த குரூப் பிரேஸ்லெட் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ எதுவுமே யோத்தா என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோதானே இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இது கண்டிப்பா நம்மளோட ஆக்டிவிட்டில ஒண்ணா இருக்கணும். நம்ம குரூப் கூட மிங்கிள் ஆறக்கு இது ரொம்ப யூஸ் பண்ணும். நீ இத பத்தி என்கிட்ட கேட்டேன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த பிரேஸ்லெட்ட ஆர்க்கும் நானும் ஒண்ணா தான் போட்டிருக்கோம். அந்த டைம் அவன் எனக்கு போட்டு விட்டப்ப, இத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஹேப்பியா இருக்கும். ஸோ இந்த பிரேஸ்லெட்ட பொறுத்தவரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணும். ஸோ அதனால எப்பயுமே இது என் கையில படும். கையில படும்போது நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம் அப்படிங்கிற மாரி தோணிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே ஆர்க்குக்கும் எனக்கும் இந்த பிரேஸ்லெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல, வாவ்! ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும்போதுன்னு சொல்ல, இதுல என்ன கிரேட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அந்த லவ் உங்களுக்கும் ஆர்க்குக்கும் இடையில இருக்க லவ் இந்த பிரேஸ்லெட் ரெப்ரசென்ட் பண்ணுதுல்ல, அத பத்தி தான் சொன்னேன்னு சொல்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம குரூப்போட நீ வெளிய வந்தப்ப, எங்களோட லவ் ஸ்டோரிய பத்தி கேட்ட தெரியுமா? அப்ப நீ எப்படி நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கோம்னு கேட்ட. நான் உன்கிட்ட மொத்த ஸ்டோரியும் சொல்ல முடியல. ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்றான். அப்ப என்னால அத பத்தி சொல்ல முடியல. ஒரு சின்ன ஆர்டிக்கல் மாதிரி லவ் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். பட் முடியல. பட் நீ லவ் பண்ற அந்த பர்சன் கண்டிப்பா அவங்கள பார்க்கும்போது உன்னோட ஸ்டொமக்ல பட்டர்ஃப்ளை பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அதான் உண்மையான லவ். உனக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க. ஒரு ஒரு டைமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாமே இந்த லவ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்படித்தான் நான் ஆர்க்க மீட் பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு லவ் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இங்க முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.